ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா 4வது பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சவுண்டு வச்சு இந்த ஃபோனடிக் சவுண்டு வந்தால் எப்படிலாம் நம்ம ப்ரொனன்சியேஷனில் வரும், எப்படி நம்ம அதை கூட்டி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூஸ்வலாக பிலேருந்து Z வரைக்கும் நம்ம போடுவோம். அது மாதிரி வந்து முதலேருந்து BCDFGHக்கெலாம் என்னென்ன வரும் ஃபோனடிக் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவில் ஏன் அப்படி போடுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், மைண்டில் வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். பிக்கு வந்து இப்பு, சிக்கு வந்து இக்கு, டிக்கு வந்து இட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு ஜு அப்படின்ட்டு பி வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஈயோட சவுண்டு தான் பார்க்க போகிறோம். ஈக்கு வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஈக்கேனா இக்கு கூட்டல் ஏ கே, இட்டு கூட்டல் ஏ டே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ அதேமாரி பி கூட சேர்ந்தால் என்ன வேர்டு வரும், சி கூட சேர்ந்தால் என்ன வேர்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிக்கு இப்பு, ஈக்கு என்ன சவுண்டு வரும், ஈக்கு ஏ பே. சிக்கு இக்கு தான், ஆனால் இங்கே சே வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஓடையும் ஜிஓடையும் CECICY இப்படின்னு வரும்போது அது சே இச் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கணும். ஜிஓடையும் அதேமாரி GEGIGY இந்த 3 வேர்டு வரும்போது மட்டும் இஜ்ஜா ஏற்றுக்கிறோம். இக்குன்றதை இச்சா ஏற்றுக்கிறோம், அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிஇ சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். டிஇ டே, எஃப்இ ஃபே, ஜிஇ ஜிக்கு இக்கு தான், ஆனால் ஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வரும்போது அது ஜே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிப்போம். ஹெச்இ ஹே அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி ஜேஇ அந்த ஐஃபன் ஏன் போட்டிருக்குன்னா ஜேஇயோட நிற்காம அதனோட வந்து கண்டினியூஷன் இருக்கும். ஜேஇக்கு அப்புறம் எதனா வேர்ட்ஸ் வரும், அது ஒரு வார்த்தையாக வரும், அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். ஜேஇ ஜே, கேஇ கே, அது மாதிரி வந்து பிஇ பே, அந்த வேர்டு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம 8th கூட்டியே படிக்க முடியும். அதனால் முதல்ல இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் கியூயூக்கு எப்பவுமே கியூயூ அப்படின்னு தான் வரும். ஆருக்கு இரு, எஸ்ஸுக்கு இஸ்ஸு, டிக்கு இட்டு யூஸ்வலாக வரா மாதிரி தான். கியூயூ சேர்ந்த வே 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 அப்படின்னு தான் வரும். ஆர்இ ரே, எஸ்இ சே, டிஇ டே, விஇ வே, டபிள்யூஇ வே அப்படின்னு வரும். சாஃப்ட் சி அண்டு ஜி வந்து சாஃப்ட் ஆகிறதுல சில வேர்ட்ஸ், அதை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. சி கூட இ, சி கூட ஐ, சி கூட ஒய் வந்தால், ஜி கூட இ, ஜி கூட ஐ, ஜி கூட ஒய் வந்தால் இந்த சவுண்டு வந்து சாஃப்ட் ஆகிட்டு இஜ் தான் வரும். ஜிக்கு இக்குன்னு வராமல் ஜியோட இ வந்தாலோ ஐ வந்தாலோ ஒய் வந்தாலோ நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஜிஇ ஜி, சிஇ அப்படின்னு சே சே, ஜே, ஜி சி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அந்த வேர்டை நீங்கள் ரொம்ப எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை வரும்போது. இப்போது வேர்ட்ஸை நம்ம ஸ்பெல் பண்ணி பார்க்கலாம். பிஇஎல்எல், பிக்கு இப்பு, ஈக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஏ சவுண்டு. பெ எல் பெல். எப்பவுமே முதல்ல 2 வார்த்தை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம் முதலிருந்தே. அதனால் பிஇ இப் கூட்டல் ஏ பெ, எல்லுக்கு இல்லு பெல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்இடி, எஸ்ஸுக்கு இஸ்ஸு, ஈக்கு ஏ, டிக்கு இட்டு செட் 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 அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா ஜிஇஎல், ஜிக்கு இக்கு தான் வரும், ஆனால் ஜி பக்கத்தில் இஐஒய் வரும்போது அது எப்படி எடுத்துக்கணும், ஜிக்கு ஏஜ், ஈக்கு ஏ, எல்லுக்கு இல் ஜெல் 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 அப்படின்னு வரும். இஎன்டி எண்ட், ஈக்கு ஏ, எண்ணுக்கு இன்னு, டிக்கு இட்டு எண்ட் 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 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூஇஎஸ்டி, டபிள்யூக்கு இவ்வு, ஈக்கு ஏ வே, எஸ்க்கு இஸ்ஸு, டிக்கு இட்டு வெஸ்ட் வெஸ்ட். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால்
4 வேர்டாக இருந்தாலும் சரி, 3 லெட்டராக இருந்தாலும் சரி, 3 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் எந்த லெட்டராக இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஃபோனாட்டிக் சவுண்டெல்லாம் தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டை நம்மளால் படிக்க முடியும். படிக்கவே தெரியல அப்படின்றவங்க கூட ஈஸியாக சாதாரண 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனாட்டிக் சவுண்ட்லாம் தெரிஞ்சாலே அவங்களால சரளமாக ஆங்கிலம் படிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.